பார்த்தீங்களா? நீ போட்டையா எகத்தாலும் பேசிகிட்டு இருக்கிற? சிக்கு சிக்கு அவ்வளோ பயத்தோட தான் ஆடிட்டு வந்தேன். சிக்கு சிக்குன்னு ஆடிட்டு வருதா? இப்படி தான் எல்லோரும் ஒன்றா இருந்தால் பேசி சிரித்து ஜாலியாக கலகலன்னு வேலை செஞ்சிட்ருப்போம். எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும்ல. தனித்தனியாக இருந்தோம் அப்படின்னா என்ன உன் மூஞ்சையா நான் பார்க்குறது, நான் உன் மூஞ்சை பார்க்குறதுன்ட்டு இருக்கும். ஆனால் எல்லோரும் ஜாலியாக வேலை செய்வோம். இந்த பக்கம் பார்த்திங்களா, அந்த பாலம் இறங்கி வர அந்த இது பார்த்திங்களா, இது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மரம் மாதிரி அந்த பக்கம் போட்டு வச்சுருந்தோம். இறங்கி தான் உள்ளே நடந்து வருவோம். ஆனால் அந்த மேலே போட்டிருக்கோம்ல மூட்டை, அதுக்கு மேலே தண்ணி வந்து அந்த இதெல்லாத்தையுமே இடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே தோட்டத்து ஃபுல்லாக ஒரு டைம் யானை வந்து பயங்கரமான கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் கொஞ்சம் அதெல்லாம் இல்லாமல் சரியாக எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக மரம் ஃபுல்லாக போட்டு மேலே மூட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த டைம் மழை எப்படி இருக்குது என்னங்கிறது தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும்னு நினைக்கிறேன். நான் முதலே சொன்னேன் இல்லையா, மேரக்காய் போடும்போது ஃபஸ்ட்டு பீன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி மேரக்காய் தான் போட்டு வைப்பாங்க. ஏன்னா மேரக்காய் வளர்றதுக்கு 3 மாதத்துக்கு மேலே டைம் எடுக்கும். இது மேலே வந்து துளிர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்து தான் பீன்ஸ் வரும். ஸோ பீன்ஸு தான் முதல்ல அறுவடை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் மேரக்காய் ஃபைனல். போன டைம் பெருசாக மேரக்காயில் எந்த இதுவுமே எடுக்கல. ஏன்னா யானை எல்லாத்தையுமே மிதித்து தள்ளிடுச்சு. பெரிய லாபம் எடுக்கல. இந்த முறை வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் ஃபஸ்ட்டு குழி எடுக்கணும். குழி எடுத்ததுக்கப்புறமா கரெக்டான காய்களை ஒரு 4 காய் குலுக்கி வைப்பாங்க. 4ல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 5 காய் அந்த மாதிரி இந்த முளைச்சி வர்றது வந்து மேலே நோக்கி இருக்கிறது, பூமியை நோக்கி மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி போட்டு அதுக்கப்புறம் மூடுவாங்க. இது எல்லாத்தையும் ஒரு குழி எடுத்து அதுக்கப்புறம் இதை வச்சு எல்லாத்தையும் தோண்டி போடுறது ஒரு ப்ராசஸோ. அதுக்கப்புறம் பீன்ஸ் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சது. எப்படி இருக்குங்கிறத அடுத்த இதில் காமிக்கிறேன்.